வணக்கம், வெல்கம் டு கிருத்திகாஸ் குவிசன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பருப்பு உருண்டை குழம்பு. இன்க்ரீடியன்ட்ஸ் 200 கிராம் கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு கழுவி வடிகட்டி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு 4-5 பச்சை மிளகாய், 5-6 பல்லு பூண்டு, ஒரு இஞ்சி துண்டு, பட்டை, சோம்பு, கரம் மசாலா, குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம் 10-15, அரை மூடி தேங்காவை பல்லாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. மிக்சியில் பருப்பு, பெரிய வெங்காயம், பட்டை, சோம்பு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், உப்பு போட்டு கொரப்பாக அரைச்சிட்டு அரிஞ்சு வச்ச தேங்காய் பல்லை அந்த பருப்பில் கலவையில் கலந்து விட்டுருங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுடுங்க. வாணலியில் நல்ல ஒரு 3-4 கரண்டி எண்ணெய் விட்டு தாளிப்பு வடகம் போட்டு தாளித்த உடனே 10-15 சின்ன வெங்காயம், 5-6 பல்லு பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு நறுக்கி வச்ச 2 தக்காளியும் அதில் சேர்த்துருங்க. ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைச்சி அதில் 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, ஒரு துண்டு வெல்லம் போட்டு கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் வெந்தயத்தை வெறும் வாணலியில் வறுத்து அதை கொரப்பாக நசுக்கி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்ச அந்த புளி விழுதை வதங்கின தக்காளி வெங்காயம் கலவையில் ஊற்றி உப்பு போட்டு சரி பார்க்கணும். இந்த குழம்பு நல்ல நீர்க்க வச்சாதான் உருண்டைகள்லாம் திக்காய் வரும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ரொம்ப நீர்க்க குழம்பை தாளித்து விடுங்க. வதக்கி வச்சு பொடிச்சு வச்ச வெந்தயத்தூளை இதில் கலந்துட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க. இந்த கலவை கொதித்து வரும்போது பருப்பு உருண்டைகளை இதில் போட்டுருங்க. 200 கிராம், அதாவது ஒரு அழாக்கு பருப்புக்கு 12 உருண்டை உங்களுக்கு கிடைக்கும். இந்த குழம்பு கலவை கொதி வந்த உடனே உருண்டை பிடிச்சு வச்ச பருப்பு உருண்டைகளை இதில் போட்டுட்டு 15-20 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி எண்ணெய் கசிஞ்சு குழம்பு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது இறக்கிடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. உருண்டையெல்லாம் உடையாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது 3 நாள் வச்சு நீங்கள் சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.